நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். அண்மை செய்தியை பார்க்கிறோம். இமாச்சல பிரதேசத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் கட்சி மாறி வாக்களித்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் 6 பேரும் சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியாது என்று சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். 6 காங்கிரஸ் MLAக்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் இந்த 6 காங்கிரஸ் MLAக்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் 6 பேரும் இமாச்சல சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியாது என்று சபாநாயகர் குல்தீப் சிங் பதானியா அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். நமக்கு தெரியும், அங்கு மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் 6 காங்கிரஸ் MLAக்கள் கட்சி மாறி பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர். இந்நிலையில் அவர்கள் 6 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் இந்த 6 காங்கிரஸ் MLAக்களும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைகிறார். நிரஞ்சன், இது குறித்து ஏற்கனவே நீங்க விளக்கி இருந்தீங்க. தொடர்ந்து காங்கிரசுக்கு ஒரு இறங்குமுகமாக இருந்து கொண்டு வருகிறது. இனி அடுத்து நம்பிக்கை வாக்கெடுப்பெல்லாம் நடைபெறும். இந்த 6 பேருடைய நிலை என்னவாக இருக்கும் அப்படின்ற கேள்வி எல்லாம் இருந்த நிலையில இப்போ இந்த 6 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்க ஆளக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சனை வருமா? என்ன அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன எதிர்பார்க்கலாம்? திலகவதி, ரொம்ப முக்கியமான ஒரு அவுட்கம் வந்திருக்கு ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்திலிருந்து அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்றது இந்தியாவில தற்பொழுது ரொம்ப பரவலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமா மாறிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு கட்சி தாவல் அப்படின்றதும் குதிரை பேரம் அப்படின்றதும் எல்லா மாநிலங்களிலுமே மலிந்து போயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. உச்ச நீதிமன்றம் தனது கவலைய ரொம்பவே காட்டமான முறையில அதுல சொல்லியிருந்தாங்க. ஒரு அந்த சண்டிகர் வழக்குல குதிரை பேரம் நடக்கிறது அப்படின்றது எங்களுக்கு ஆழ்ந்த வருத்தங்களை தருது அப்படின்னு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்தியாவில இப்போ இந்த நிலைமை இருக்கு. சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் இப்போ ஹிமாச்சல் பிரதேசத்துல ஏன் வந்திருக்கு அப்படின்ற கேள்விகளும் அப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நியூஸை ரொம்ப கீனா வாட்ச் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்குமே தெரியும். ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்துல நடந்த மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல்ல காங்கிரஸ் கட்சியுடைய கை சின்னத்தில போட்டியிட்ட அந்த கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களா இருந்தவங்க மாநிலங்களவை தேர்தலின் போது 6 பேரு மாற்றி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து வாக்குகளை செலுத்தி இருந்தாங்க. இது அந்த கட்சிக்கு பெரும் பின்னடைவை சந்தித்ததோடு மட்டும் இல்லாம ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் பறி போயிருக்கு. இந்த சூழல்ல அந்த 6 பேர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சபாநாயகர்கிட்ட காங்கிரஸ் கட்சி சார்பா புகார் அப்படின்றது அளிக்கப்பட்டிருந்தது. நேற்று இது சம்பந்தமா சபாநாயகர் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேல விசாரணையும் நடத்தி இருந்தாரு. இந்த சூழல்ல அந்த 6 பேரும் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். இந்த ஹிமாச்சல் பிரதேச மாநில சட்டப்பேரவையில் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடர முடியாது அப்படின்னு ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்துடைய சபாநாயகர் தற்பொழுது அதிரடியா அறிவிச்சிருக்கிறாரு. சோ அவரு ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை இதுக்கு பயன்படுத்துறாரு. எப்ப இது வராது அப்படின்னா 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமா ஒரு கட்சியிலிருந்து விலகி வேறொரு கட்சிக்கு சேர்றாங்க அப்படின்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா வராது. ஆனா சட்டமன்ற உறுப்பினர்கள் 40 பேர் காங்கிரஸ் வசம் இருக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 நபர்களுக்கு மேல ஒன்னா போறாங்க அப்படின்னா அந்த 12 நபர்களுக்கு மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனா இப்ப இவங்க 6 பேர் மட்டும்தான் போயிருக்காங்க. சோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இது அவங்களுக்கும் தெரியும், இந்த 6 பேருக்கும் தெரியும், நம்ம இப்படி மாற்றி வாக்களிச்சோம்னா நம்ம பதவி பறி போயிரும்னு தெரியும். தெரிஞ்சும் அவங்க ஏன் அப்படியான வாக்களிச்சாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. ஒருவேளை வேறு ஏதேனும் திட்டம் இருக்கா, நீதிமன்றத்துல அணுகிறதுக்கான வேற ஏதேனும் வாய்ப்புகளை அவங்க ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கிறாங்களா எப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. பட் ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்டா அந்த 6 பேரும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இதுல 2 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு, இனி அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இந்த 6 பேரும் வாக்களிக்க முடியாது. அதனால அப்கோர்ஸ் காங்கிரஸ் அரசு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2வது, ஏற்கனவே நேற்றைய தினம் 15 பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க ஒழுங்கீன நடவடிக்கையின் காரணமா. சோ இப்போ விவரங்களுக்கு நன்றி. நன்றி நிரஞ்சன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.